அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள தமிழ்நாடு ஏஐடிசி கட்டட தொழிலாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், கிளைகளின் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள், கட்டுமான தொழிலாளர்கள் அனைவருக்கும் மாநிலத்தின் வணக்கம். வருகிற 29ஆம் தேதி நாடு தழுவிய ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதென்று நம்முடைய அகில இந்திய தலைமை கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி பெங்களூரில் முடிவு செய்து அறிவித்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய ஒன்றிய அரசில் பொறுப்பு வகிக்கிற பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு கட்டுமான தொழிலாளர்களுக்கென்று எதுவும் செய்யவில்லை என்பதை தொழிலாளர்கள் உணரும் வகையிலும் ஒன்றிய அரசுக்கு உணர்த்தும் வகையிலும் இந்த போராட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று நான் தோழமையோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான தொழிற்சாலைகளை, பல கோடிக்கணக்கான கட்டடங்களை, லட்சக்கணக்கான மருத்துவமனைகளை, லட்சக்கணக்கான தொழிற்சாலைகளை கட்டி நாம் இந்த நாட்டை தகுதி வாய்ந்த ஒரு நாடு என்கிற அளவுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறோம். தினந்தோறும் லட்சக்கணக்கான விபத்துக்கள் நாடு முழுவதும் கட்டுமான தொழிலில் நடைபெறுகிறது. இந்த விபத்துக்களில் பாதிக்கப்படுகிற தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ மருத்துவ வசதி வழங்குவதென்று சட்டம் சொல்லுகிறது. ஆனால் இந்த ஒன்றிய மோடி அரசு இந்த 10 ஆண்டுகளில் இஎஸ்ஐ சட்டத்தை கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கவில்லை. அதுபோக நாடு முழுவதும் கட்டுமான தொழிலாளர்களுக்காக கட்டடம் கட்டுவோரிடம் வசூலித்த 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான தொகைகளை மத்திய சட்டத்தை, கட்டட தொழிலாளர் சட்டத்தை கலைத்ததன் மூலம் மோடி அரசு அந்த நிதி எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் செய்துவிட்டோம். நம்முடைய காலத்தில் சங்கம் வைத்து நாம் போராடி தலைவர் இந்திரஜித் குப்தா அவர்கள் 82ஆம் ஆண்டு தனிநபர் மசோதாவாக தாக்கல் செய்து கட்டட தொழிலாளர் மத்திய சட்டத்தை நாம் பெற்றோம். நாம் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இந்திய ஒன்றிய அரசு அந்த சட்டத்தை கலைத்துவிட்டு அதன் உள்ள பணம் 1,00,000 கோடி ரூபாய் என்னானது என்று தெரியவில்லை. கட்டுமான தொழிலாளர்கள் 10 கோடி பேர் இருக்கிறோம். நம்மை தொழிலாளர்கள் என்று அவர்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. தொழிலாளர் சட்டங்களின் படியான சட்ட பலன்களை, பாதுகாப்புகளை வழங்க தயாராக இல்லை. இந்த 10 ஆண்டுகளில் ஒன்றிய மோடி அரசு கட்டட தொழிலாளர்களை ஏமாற்றிவிட்டது என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் வெற்றிகரமாக ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தகவல் தெரிவித்து ஒவ்வொரு தொழிலாளர்களையும் குடும்பங்களோடு திரட்டி வந்து நிறுத்தி இடி முழக்கமின்றி நடத்த வேண்டும். இந்த அரசின் செவிகளுக்கு கேட்க வேண்டும். கட்டுமான தொழிலாளர்களை ஒன்றிய மோடி அரசு ஏமாற்றிவிட்டது என்கிற செய்தி கட்டுமான தொழிலாளர் இதயங்களில் பதிய வேண்டும். இந்த அரசை மாற்றி நமக்கான ஒரு அரசை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன்.